ஆமா எதுக்காக ஐயோ ஐயோ ஒப்பாரி மலரோட போனேன் ஆடி பாடி இருந்த அந்த நேரத்துல உன் நகைச்சியா ஐயோ எப்பா உனக்கு மட்டும் மட்டும் மாமரமா இந்த மயிலடங்க சத்திரமா இந்த மட்டும் வரப்பட்டு போனா என் ராஜா இந்த மயில் வண்டியை கடங்கோ இந்த மயில் வண்டி உனக்கு நினைச்சு எப்ப உனக்கு நினைச்சு தவறாகி ஆனை முகம் காப்பு செய்து இந்த காப்பு மேல தோஷம் இல்லை எப்போது சதிகாரம் போவிய இருந்த உரிமையாளர் ஆட்சி சத்து சுகுல போனா பெருமைக்கார ₹1 கொடுத்து இரண்டு மயில்களை வரைந்து வைத்து அந்த மாடா அசையும் முன்னே ஓயன மாலை எட்ட மண்டவா இந்த மயில் மறைந்த மாயம் வெண்ண செத்து போயிட்டு கொண்டாந்துங்க பாத்து பண்ணி வீசி வச்சுக்கிறாங்க என்ன சொன்னா இல்ல பூ 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 பூன்னா சொன்னாங்க என்ன சொன்னீங்க எங்க போறீங்க இங்க இருந்தா தேடி நாள் காணும் ஏன் அவனுக்கு இன்ட்ரோ வராதா பழகுதா எதுக்கு காய்ச்சி போடுறான் சரி விட்றா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் ஒரு நாள் உண்டு 3 காலம் தான் உலகத்திலேயே பிறப்பது ஒரு நாள் வாழ்வது சில நாள் இறப்பது ஒரு நாள் இந்த 3 காலங்களில எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் சிறப்பு இருக்கணுமே தவிர பலனும் இப்படி ஒருத்தன்னா இப்படி ஒருத்தன் சேர்த்தான் இதான் வரல ஒருத்தன் ஏன் வந்து சேர்த்தல அப்படின்னு பேசக்கூடாது உலகம் பேசக்கூடாது பிறந்ததில் நீ என்ன சாதனை செய்தாய் என்பதுதான் இருக்கணும் நவ திண்ணில தூங்கி இருந்தாரு அவர் பாட்டுன்னு போனாருப்பா அது கிடையாது சாதனை அதனால சொல்றேன் ஆமா எதுக்காக ஐயோ ஐயோ ஒப்பாரி இப்ப நீங்க 2 பேர் மட்டுமா பெரு குத்தியா அவங்களும் கொடுத்துக்கிறாங்க பெரு அப்போ நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்க அவரு செத்துட்டார நீங்க எல்லாம் ஐயா இருந்திருப்பீங்க அது பிரிவு தானே அப்ப நீங்களும் ஐயோ போடுங்க இல்ல போய் நான் ஒன்று ஆமா எதுக்காக ஒப்பாரி ஐயா பெரிய பிள்ளை பாதி எவ்வளவு சந்தோஷமான செய்தி இதுக்கு ஐயோ 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 ஒப்பாரி உன்ன பண்ண நான் வயசுக்கு வந்தது தெரியும் உன்ன பண்ண நீ அக்கா தங்கச்சி கூட பிறந்தது தெரியும் எப்படி தனித்தனியா போன முதல் ஓபடா ஓபடவே இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் மாவிளை தோரணங்களை அமைத்து மணமேடை அமைத்து சிறப்பான முறையில இருக்க வேண்டும் விழா அனைத்துமே உன் தரமால் தான் நடக்கணும் ஆமா பந்தலேக்க போடுவாங்க சாப்பாடு சட்டி அடுப்பைங்க வெட்டுவாங்க மரஜன போட்டு சேர் போட்டு உட்காருமா உட்காந்து சும்மா உட்காருமா வாயில் எண்ணத்து போட்டு மென்னு மூணு மணி துப்புவாங்க வாயில் எல்லாம் ஓய்வு வரும் அது கூட பரவாயில்ல பச்சனும் போச்சனும் பாத்ரூம் போவோமே அது எங்க பரலமாக்குது அங்க தானே போவோம்
உச்சால போனோம். சுச்சுடா உச்சாரா சுச்சுடா சரி வரலடா. உன்னுடைய முன்னிலை போயிட்டு குறிப்பாக சிறப்பான நாட்டியம் இருக்கணும். உங்க நடப்பது என்ன? என்னத்தான் நினைச்சீங்க? என்னத்தானே நினைச்சீங்க மனசுல? யார் கூப்பிட்டது உங்களை? வேலைக்காரன் கண்ணகி அவன் கூப்பிட்டான். அப்படியா? ஏய், ஆரம்பமாகி விட்டு அழைத்து வா இளவரசி ஓடு. ஐயா ஐயோ தினம் முஸ்லிம் பொண்ணு ஏங்க நான் இங்க உட்கார வைப்பாங்க ஒரு மரியாதை ஞாபகத்தில் உட்கார வைக்கிறேன்னா அந்த பொண்ணு சேர்ந்து ஒட்டிச்சு போறதுக்கா நீங்க ஒரு தரிப்பா எழுப்பாரு. ஏமா நீ ஏந்துரு. ஐயா சாரு எதுக்குடா? மூஞ்சி காட்ட மாட்டாங்களா? ஆஹா, இப்பதான் நான் புஷ்பவதி ஆகிக்குது. ஆம்பளை பசங்க கண்ணே படக்கூடாதுன்னு இப்ப குச்சியில உட்கார வைக்கணும். குச்சில அதுக்குதான் இப்போ ரெடியா இருக்குது. நேத்து பூத்தான் ரோசா மொட்டு எல்லாத்துக்கும் அடிக்கணும். யாருக்கு அந்த பிள்ளைகளோ எவன் பண்ணாலும் வாசி அகற்றுடா கேட்டா சரி இந்த வயசுல இந்த ஆசை வந்து உனக்கு வராதடா உனக்கு. உனக்கு பதிலே பசுமா தேத்தியா ராகுல் என்ற உன் ஏர்மாட்டு கை கொடுக்குறேன். நான் சொல்றேன் நீ கை பிடிச்சு பார்த்தோன்னே மைமையானுக்கு தான் சொச்சலானுக்கு தான் ராஜலாமா உனக்கு பிடிச்சி எது கை பிடிச்சு பார்த்துருப்பான். பிடிச்சி பார்த்துட்டு உட வேண்டாம். உதவாங்க எழுதி கொண்டு போறாங்க. சரியான அறைக்கு சென்று சரியான ஆளை பார்த்து இளவரசியான்னு பார்த்து கூட்டணும். அங்க பாரு நைட்ல தாச்சா ஏமா உன்ன ரேட் உண்டா? சும்மா சும்மா இவ்வளோ கேவலம் எதுவும் கிடையாது. பலப்பட்டு புத்தியை தந்து காட்டு பரிசாம ஆரம்பமாகி விட்டே விழா. இளவரசிக்கு நலங்கு வைக்கணும். 9 பெண்களை கொம்பரா ஏற்கனவே பொம்மையாட்டிங்க போச்சுல 9 வாட்டி கூப்பிட்டா கூட வராதுங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இது, நல்லவள 400 வாட்டி கூட வரமாட்டான். சொல்லி போறேன் இந்த பல பாட்டி அத்தினி அடிக்குது பாரு. அத்த ஒரு வாட்டி கூப்பிட்டு பூசுக்கணும் வந்து கூட இவன் கூட போனவன் சொல்லுவாங்க அந்த தேவடியால கூப்பிட்டு வந்தால பாரு. நல்ல ஒரு தேவடியால போடுவான், தேவடியா நல்லவளா போடுவான். இது மாதிரி கதையா போடும். ஏற்கனவே பொச்சில் இதுவான். அதனால மரியாதையா கூப்பிடலாம். மரியாதை கூப்பிடு. அரைக்குறை மரியாதை இருந்தது. இப்ப கன்ஃபார்ம் உதவாங்க தூக்கி ரொம்ப இது பண்றாங்க. அப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்கடா. ஏற்கனவே இதுங்க எதுனா கூப்பிட்டா தான் வரும்.
கப்பா வேணுமா? ஓஹோ கப்பு தானே. உங்களுக்கு எத்தனை கப்பு வேணுமா? டீ கப்பு வந்து உள்ள டீ கப்ல கேட்டுங்கிறாங்க. ஒரு காமால் தட்டு வச்சு அது மேல ஒரு வெத்தல் பாக்கு வச்சு அது மேல ஒரு சாய்ச்சி பிடிச்சி வச்சு அது மேல ஒரு 100 ரூபாய் வச்சு சொல்லி குப்புறா 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 கேக்குறேன் கேக்குறேன் போறா பெச்சட் 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 அதுக்கு முன்னாடி எல்லாம் வருவாங்க பெச்சிட்டு மார்கழி மாசத்துல வருவாங்க. அதே மாதிரி இவங்க போடுற மாதிரி யாரும் இல்ல குறிக்கார் மாதிரி இருக்கிறாங்க. பலூன் விற்கிற மாதிரி அவ்வளோ அவ்வளியோ அவ்வளியோ சரிம்மா ஐயா என்னடா ஒரு மனுஷன் இந்த பேர் மனுஷன் அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க அப்படின்னு கூட இல்ல. நீங்க சரி பாரு நீங்க சரி வேண்டாம் அதே மாதிரி தான் நீங்க பண்ண வேலையால அவன் எங்க கொண்டு போய் வச்சாங்க. புலி புலியா பாடி வரும். நான் வந்து செய்வாட வந்துக்கிறேன் பாதுகா வந்துக்கிறேன். கூப்பிடாது தாலியா கூப்பிடுறேன். தாலி எத்துக்கிறான் ஏன் நம்ம இப்படி பெண்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். பெண்கள் செய்யக்கூடிய வேலையை பெண்கள் தான் செய்யணும். இது ஒரு அவமானம் வரக்கூடாதா? அவமானமா நினைக்கூடாது. அவமானத்துல மாட்டிக்க சொல்ல அவங்க நினைச்சுங்கிறாங்க இது ஒரு அவமானமா இருக்கக்கூடாது. ஆகையினால் நீ வெயிட்டா பெச்சு சொன்னாலும் பெச்சு நீக்கி போறான்றான். இப்ப சாட்டா வெயிடான்னு சொன்னாலும் நீ இதுன்ற நான் என்னதான் பண்ணுறேன். நலங்கு வெயி இந்த பெச்சு வரல பாத்து இப்ப வெயி சாட்டு நான் சாட்டா போறாது அப்படியா கையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீ வெயி கரம் மூச்சு பையா 5 பேர் தண்ணி குடிக்கிற சொம்புடாது. தயவு செய்து சொல்ற இந்த சொம்பு யாத்தோட்ட கொட்டா குடி என்ன கிடையாது. சொம்பு யாத்துன்னா நமக்கு யாரு சோறு போட்டாங்களோ இந்த சொம்புல நீங்க தண்ணி குடிக்கும் போதெல்லாம் இந்த சொம்பு வேணுமா நீ தண்ணி குடிச்சு விட்டு வாங்கி எடுக்கணுமா? என்னடா வரல என்னடா 2 பேர் வேணாம். என்னடா என்ன
என்னடா அவங்க 3 பேருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆமா கூப்பிட்டா வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் ஊருக்கு வச்சு புள்ள போயிடு நல்லா நோண்டு கடாது எப்பர் போட்டு குட்டு மஞ்சட்டு வந்த எத்துவா அப்படி இல்ல துக்கத்தில நீர் நீ வச்சு நாங்களா வச்சுன்னு வராது விடு. எந்த வேலையை பெண்கள் செய்த அழகாக இருக்குமோ அந்த வேலையை பெண்கள் மட்டும் தாங்க செய்யணும். அப்பதான் அதுக்கு ஒரு சிறப்பு. எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்கள்ல ஆண்கள் சமைக்கிறாங்க, என்னதான் சுவையா இருந்தாலும் தாயினுடைய கரத்தினால் அள்ளி வைக்கிற அந்த கஞ்சி கீடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இதா பெண்ணுக்குண்டான சிறப்பு. அப்பனா வருமா? யார் எதை செய்யணுமோ அதை அவங்க செஞ்சா மட்டும்தான் சிறக்கும். என்னத்தான் ஆண்கள் நிலங்கு வச்சாலும் பாட்டுப்படாது. ஆக யார் அழைத்தா மறுத்து விட்டார்கள். அரண்மனையில் இருக்க பணி பண்ண கூடு. தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு உண்மையிலே ஆச்சு வச்சு சுருக்குன்னு சூடியாச்சு. நானே ஆண்டு போட்டேன். நான் பாட்டு அப்படி திரும்பி நின்று பாருங்க. பாத்தியா நீ பாத்துல நீ இப்படியா சூடியாரும் எங்க எங்க ஏத்துன்னு நீ பாத்துங்கிற பண்ணு. முடிந்து விட்ட விழா ஆரம்பமாகட்டும். நாட்டிய கலைகள்
ஆனது பரதநாட்டியம் நாட்டியம் ஆனது அவங்க அம்மா பரதநாட்டியம். எது வாட்டியாத்து தான் புடிச்சின்னு தூங்கி எடுப்பான். வந்து பாரு தங்க விட்டு வந்துருவான். ஏய் வந்த பெண்கள் ஆடினாங்களே தவிர வாயா இல்லையா? கடைக்கு போய் 2 படம் வாங்கி கொடுத்தா எதுக்குமே சரியில்லை மட்டும் என்ன வாரிக்கு வருவா நீங்க உட்காரியா இல்ல நான் கீழே என் குணம் தெரியாத ஆடாங்க அப்படியே உட்காந்து போயிட்டு வேறு வரைக்கும் நீ போக நான் வேட்டு கடையை தராது வணக்கம் இளவரசி அம்மா. வணக்கம் இளவரசரே. 9 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். வணக்கம் தளபதியாரி. ஆச்சு நோக்குது வயசு பூச்சே இன்னைக்குதான் நீ தடவி வச்சுக்கினா வணக்கம் பெரியவரே. ஆபரேஷன் பண்ண எனக்கே ஒரு கோவம். 3 மாசமா ஆபரேஷன் பண்ணலாம் சொல்லிட்டு மூட்டை கட்டி வச்சுக்கிறேன். கத்தி பசாடா என்னமா நரம்பு விட்டு போய் ஏண்டா எங்களை அழைத்த காரணம் என்ன? எங்களை அழைத்த காரணம் என்ன? ஐஸ் விக்கவா? ஐஸ் விக்கிறதுக்கா நாங்க வந்துக்கிறோம். ஏண்டா கூப்பிட்ட? பயிர புறம்பு போட்டு எல்லாரும் கூட்டாட்டு ஏண்டா கேட்டு ஆடல் பாடலாம். டேய் நாங்கள் ஆடினால் என்னடா கொடுப்பே? தகுந்த சன்மானம் கொடுப்பியா? நீ ஐயோ எப்பா என்னடா சொல்ற? நானுமா நானும் தான் செய்யணுமா? உனக்கு சேர்த்து அவன் பேசுற தமிழ் வராதுப்பா. என்ன கொடுப்ப? சில்லற மாத்தி மூட்டை கட்டி இந்த தங்கூட்டு வச்சு ரூமுக்கு வந்தா தருவியா? 9 ரூம் அதுக்கு பெயரு. அங்க வந்தா கொடுப்பேன். இப்ப என்னடா ஆக வேண்டும்? அப்படியே ஆகுதா?
என்னை வாழ்த்துங்கள் மகாராணி. வாழ்க்கை 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 வணக்கம் இளவரசியாரே. வாழ்க்கை உன்னுடைய கரை. வணக்கம் இளவரசி. வாழ்த்துங்கள் ஐயா. நல்லா இருமா. வணக்கம் மாமா. மாமா இல்ல ரெண்டு வகை மாமா இருக்கு. ஆ, நான் என்ன மாமா நீ வச்சுக்கிறதுதான். இல்ல நீ தான் இல்லை தான் மாத்த கொடுப்பா ஏங்க, இந்த அவைக்கு என்னை அழைத்து தரணும். நீ காட்ட காட்ட நான் காட்ட காட்டு. நீங்க இருக்கிற ஓய்வு என்ன அப்படியா? நான் காட்டவா? நல்லா இருக்குமா? வந்து பாரு. ஏய் நல்லா இருந்தா பாருமா. பார்க்க தானே போறீங்க. ஏய் நல்லா இருந்தா பாட்டு. அப்படியா? இல்ல வேணா. அப்படியா? பார்த்துட்டு சொல்லு. சரி. சொல்ல. உன்னை பாரு கோவிலே.
ரூம் அங்க இருக்கணுமா? இவர்கள் ஆடியது இந்த நாட்டியமா? பிடிக்கலையா? பிடிக்கவில்லை இந்த நாட்டியம். அருமையான நாட்டியம், தஞ்சாவூர் நாட்டியம். அழைத்து வா அந்த நாட்டியம். அப்படியே இருக்கட்டும். வடக்கு மகாராணியாரே. வாழ்க வாழ்க வாழ்க. அப்படியே இருக்கட்டும். வடக்கு இளவரசரே. நல்லா இருந்தா சந்தோஷமா. வணக்கம் தளபதியாரே. வணக்கம் தாத்தா. ஜோடியா பசங்களா கொய்யால் தண்ணியை பிடிச்சி வாங்கிட்டு கட்சி தாத்தா யாரு பார்த்து நீ தாத்தான்ற உம்மால தாத்தா வேலைய பார்த்தாதான் தெரியும். தாத்தா வேலையா? அப்படிப்பட்ட வேலை என்ன வேலை இதுவரை நான் பார்த்தது கிடையாது. அரண்மனையில இருக்கிற வேலைகள். ஓ, முன்ன வேலையா பின்ன வேலையாது? செய்யணும். அப்ப தாத்தா கூட பிடிக்கலையா? சரி. வணக்கம் பெரிய மாமா அங்கிள் மாமாவை கூப்பிடணும். இது வரையும் நான் எந்த ஆம்பளையும் மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. சத்தியமா எனக்கு ஆண்களை கண்டாவே பிடிக்காது. பொட்டிகளை பார்த்தா ஆமாங்க, அது எங்களுடைய இனம் அல்லவா, அதனால அவங்க மட்டும் தான் பிடிக்கும். சரி, அதெல்லாம் போகட்டும். என் அடுத்த நோக்க ஒரு காது வீக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், கவலைப்படாதீங்க. என்ன ஸ்ப்ரே? என்ன வேணும்? எனக்கு ஒயிட் கலர் ஸ்ப்ரே தான் பிடிக்குமே. வராதா? எப்போ வராது? தெரியல. எனக்கு என்னங்க நாட்டிய கலை இங்க சிறப்பாக அரங்கேற்று. அப்படியே கட்டுங்க. அப்ப நான் காட்டவா? காட்ட போறோம். பாப்பீங்களா நான் காட்டினா? நல்லா இருக்குமோ? எந்தா இதுவரை உலகத்துல யாருமே பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு மட்டும் காட்டுறேன்னா. எனக்கு மட்டுமா? ஆமா, உனக்கு மட்டும் தான் நான் காட்டுவேன். நீ அவாவ பார்த்தானோ அதுக்கு கணக்கே இல்லைங்க. நாட்டியத்தை பார்த்தது தவறு நினைக்காதீங்க. பாயிண்ட்டுக்கு வந்துட்டேனா? அப்படியே கட்டும். சரிங்க, இப்ப நீங்க நாட்டியத்தை காட்டினா அவ்வளவுதானே. அப்ப நான் காட்டு, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அப்படியே கட்டும். கடலுக்குள்ளே ஓரத்திலே, கடலுக்குள்ளே ஓரத்திலே இன்னைக்கு காடக்கூடா அந்த காடபுரா கழுத்தே இன்னைக்கு கரங்கேதப்பா. எனக்கு சோறுதம்மா எம்மான வைக்கலையோ இந்த வண்ண முக
சேரலையோ இவந்த செவத்தா பொண்ணு இங்க பார்க்கும் போதும் அத்தனை அங்க பார்க்கும் போதும் அத்தனை என்ன நினைச்சீங்க நீங்க? டேய் பாவாடியில போட்டு மூட சொல்றீங்க. படித்ததில்லை சாராய கொடுத்து விட்டு அவன் வீடு வம்பு வாங்கிடுவான். அவன் தானே என்ன பண்ணீங்க? வண்டிரடி காடுதடி
ஆப்படிக்காதப்பா வெறும் கெட்ட பாதி ஆயிட்டு போய் ஆடி என்ன சொல்லலாம் நான் சின்ன நேரமா அது இல்ல என்னன்னு ஆமாதிக்கிறேன் நான் போதிக்கிறேன் அண்ணா அந்த பெண்ணு சிறப்பான நாட்டியார் அந்த பெண்ணுக்கு பரிசு கொடுக்க போறேன் உன்னுடைய விருப்பம் போல ஆகட்டுமே. அம்மா என் வேலை சிறப்பான நாட்டியார் கொள்ளமா வாங்கம் கையாக வருந்த நின்று ஊட்டம் ஊட்டிய பாத்திரா ஒன்றில் வேண்டி போட்டான் காவல கோமகன் தனக்கு பாத்திரது அனுபவம் பயந்தோடு செய்தியும் எப்படியதாக சித்தம் என்று இல்லை என்று வருவதற்கு இல்லை என்று வாரி விளங்கும் வல்லர் பெருந்தகை நாடு நாட்டத்தை கண்டோம் மனம் மகிழ்ந்தோம் பரிசை தருகின்றோம் வேண்டாம் என்று தெரிவிக்கின்றாயே எதற்காக இந்நாட்டில் இளவரசி கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஆனால் ஒரு நிபந்தனை அப்பேற்பட்ட என்னுடைய நிபந்தனைக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்நாட்டில் இளவரசி கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இந்நாட்டில் இளவரசர் தன்ன தலைமையில் நான் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இப்பேற்பட்ட பரிசை நெல்லி கரைத்த நேர் வாய்க்கால் வழியே சென்று புள்ளும் புத்தியமான் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமானம் அதான் சொன்ன வாய்க்காலில செல்லுகின்ற நீரானது வயலுக்கு மட்டும் பாயலாம் இடையில இருக்கிற புல்லும் புசிதான்
அது போல ஊர்ல ஒருத்தர் நல்லவங்க இருந்தாங்கன்னா அப்பொழுது பெய்யுகின்ற மழை அதில் இருக்கிற எல்லாருமே சுபசேமமாக வாழ்வார்கள் என்பது பொருள். அப்பேற்பட்ட வாக்கியத்துக்கிறங்க நீ கொடுக்கும் பரிசை நாட்டு இளவரசர் தனதன்களை பெற்றுக் கொள்வார். அப்படியா? நாட்டு இளவரசி கொடுக்கும் பரிசை நீ பெற்றுக் அப்படியே ஆகட்டும். ஆமா, தன்னந்தனிமையில் ஏதோ பரிசு என்று சொன்னாலே என்ன பரிசாக இருக்கும்? உத்தாரமா இருக்குமோ, ஒருவேளை தங்க சங்கிலியா இருக்குமோ, அங்க கொலுசா இருக்குமோ, ஒருவேளை மோதிரமா இருக்குமோ?